ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சனி சமையல். இன்றைக்கி சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை கழுவிட்டு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வைக்கணும். கழுவி கொண்டு வந்தாச்சு. சுடு தண்ணியில் வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு கை நீள அங்கலம், எல்லாத்த ரெண்டுத்தையும் தோலை உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச விழுத பேனில் போட்டுக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா, கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கோங்க. இதில் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க முடியல. இப்போது சுடு தண்ணியில் வேக வச்ச அந்த காலிஃப்ளவரெல்லாம் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பில் எண்ணெயை வாணலி வச்சு வாணலியில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர், அந்த மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர் எடுத்து அதில் போடுங்க. 10-15 நிமிஷம் எடுக்குது இது எனக்கு, ஏன்னு தெரியல, வேகிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. லெமன் பிழிஞ்சு சாப்பிடலாம், அப்படியே கூட சாப்பிடலாம். Subscribe my channel friends. Thank you for watching. Thank you.